ஸ்கோர் கார்டை பார்த்தா இந்தியா ஃபர்ஸ்ட் ஓடிஐயை ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. பட் அது மட்டும் ஒரு ஃபுல் ஸ்டோரி கிடையாது. இன்னும் நிறைய விஷயம் இந்த மேட்ச்சில் ஆக்சுவலாக நடந்திருக்கு. கில்லோட கேப்டன்சி அண்ட் அவரோட நாக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். குர்பாஸ் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் காமிச்சிட்டாரு. நான் மட்டும் நின்று ரன் அடிச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப சூப்பர் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு மேட்ச்ல இருந்தாரு பாத்தீங்களா? ஆனா ஏன் இருந்தாருன்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதையும் இந்த வீடியோல பார்ப்போம். குருநூர் இந்தியாவுக்கு ஒரு புது பேசர் அண்ட் ரொம்ப சூப்பரா போடுறாரு. அவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்றத பத்தி இந்த வீடியோல பேசுவோம். முக்கியமா நம்ம ப்ரிவியூல பேசின மாதிரி ஐயர் கில்லரா வந்து நிப்பாரு அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல மாஸ்டர் கிட்ட பேசி தெரிஞ்சுப்போம். மாஸ்டர், இந்தியா ஆப்கானிஸ்தானை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வின் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் நிறைய அன்டோல் ஸ்டோரிஸ் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அன்டோல் ஸ்டோரி வந்து இது ஒரு ஒன் டே மேட்சே இல்லை, இது ஒரு T20 மேட்ச் தான் இருந்தது. T20 மேட்ச் தான் சார். T20 மேட்ச் தான் 25 ஓவர்ஸுங்கிறப்ப. பட் ஐ திங்க் வி ஹவ் டு கிவ் கிரெடிட் டு அந்த குர்பாஸ். ஓகேங்களா, அவர் வந்து கண்டினியூஸாக வந்து he was just அட்டாக்கிங் அந்த அதாவது அக்ரெசிவ் அட்டாக்கிங் கிரிக்கெட் என்ன நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத அவர் கிளியராக லே அவுட் பண்ணார். அப்கோர்ஸ் 1-2 இடத்துல லக்கு இருந்தது. பட் எனக்கு அவரோட இன்னிங்ஸ்ல வந்து பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பக்கம் விக்கெட் வந்தாலும் நோ மேட்டர் வாட் ஐ வில் கண்டினியூ டு பிளே அப்படின்னு சொன்னாரு. அதே தான் எனக்கு கொஸ்டின் பேக் டு இந்தியாவா இருந்துச்சு. நீங்க 3 விக்கெட் எடுத்துட்டீங்க, அவர் அப்படி அட்டாக் பண்றாருன்னா நம்மளால அவரை எடுக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு இல்லை சார், நீங்கள் வந்து அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. நான் உங்ககிட்ட ஆஃப்லைனில் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஐ திங்க் அவருக்கு வந்து ரஷீத் கானுக்கு எவ்வளோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் இருக்கோ அதே மாதிரி ஆஸ் அ பேட்ஸ்மேனாக அவருக்கு இருக்குது. ஏன்னா வந்து கேகேஆருக்கு வந்து ஒரு நிறைய இயர்ஸ் விளையாடி இருக்காரு, சாம்பியன்ஷிப் சைடில் இருந்திருக்காரு. ஐ திங்க் ஆல் அரவுண்ட் த குளோப் T20 லீக்ஸ் விளையாடுறாரு. ஐ திங்க் ஹீஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன். மேபி நீங்கள் சொன்ன மாதிரி அவரை வந்து எப்படியாவது ஸ்பின்னோ இல்லை வந்து ஃபீல்ட் செட்டிங்கில் மாற்றியோ ஏதாவது ஒரு ட்ராப் மாதிரி அவங்க யோசிச்சிருக்கலாம். மேபி அது ஒன்றே ஒரு பாயிண்ட் மட்டும்தான். பட் ஐ திங்க் ஹீ பிளேட் இஸ் நாக். அது வந்து ஐ திங்க் ஹீ பிளேட் ஃபென்டாஸ்டிக்லி நீங்கள் சொன்ன மாதிரி. ஆமா, இல்ல அதான் அவரை தவிர வந்து ஆப்கானிஸ்தான்ல யாருமே விளையாடல. ஓகேங்களா, ஸோ தென் தட் கோஸ் பேக் டு லைக் நம்ம இந்தியா பவுலிங் இல்லைங்களா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அவர் குர்னூர் வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நான் அந்த டாலு ரா பேஸ் ஐ திங்க் நிறைய தடவை நான் பாக்குறப்ப 147 148 வந்து கண்டினியூஸா ஹிட் பண்ணார். ஐ திங்க் ஹீஸ் அ ஸ்டாண்ட் அவுட் பவுலர் இன் திஸ் மேட்ச் நான் பார்த்தேன் நான். ஏன்னா எல்லாருமே வந்து விக்கெட்ஸ் காலம் இருக்கு, ஆனா எல்லாருமே ரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் துபே அப்புறம் வந்து பிரசித் கிருஷ்ணா எல்லாருமே வந்து அடி வாங்கிட்டு இருந்தாங்க. he gave control and wickets அப்படிங்கிறது it was definitely a standout performance. of course pitch நம்ம தரம்சாலா pitch வந்து அந்த பேஸ் பவுன்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. so I think he is a good find. let's see how he continues in the remaining 2 matches. ஒரு விஷயம், அவர் வந்து ஜிடியில் மட்டும் வந்து கில்லுக்கு ஃப்ரெண்டாக இல்லை, அவர் வந்து அவரோட சைல்டுஹுட் அகாடமிலேருந்தே அவர் வந்து ஃப்ரெண்டாக. இது வந்து நான் வந்து ரொம்ப ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சேன். ஸோ அவருக்கு வந்து அவரோட கேப்டன்சியில் டெபியூ பண்ணுறது இன்னும் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருந்திருக்கும். ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பேசணும்னா, வாஷிங்டன் சுந்தர் மேட்ச்சில் இருந்தார். ஆனால் வந்து ஏன் இருந்தார், எதுக்கு இருந்தார் நீங்கள் கேட்டிங்கல்ல. வாஷிங்டன் சுந்தரியோட ரோல் என்ன? இல்ல அதான் எனக்கு அந்த ரோல் தான் இன்னும் என்னன்னு புரியல. சரி, ஒரு ஓவர் போட்டாரு, ஐ திங்க் 19 ரன்ஸா என்னமோ அடிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை ஃபினிஷரா இருப்பாரோ. அதான் கேட்குறேன். இப்போ அவரோட ஸ்கோர் கார்டில் பார்க்குறப்ப அவர் வந்து 6ஆவதா 7ஆவதுக்கு மேலே வர்றாரு. அவர் ஃபினிஷர் ரோலாக பிளான் பண்ணுறீங்க, எனக்கு புரியல. ஐ திங்க் இது வந்து அவருக்குமே வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். ரோல் கிளியராக இல்லை அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணுறன்னு தெரியாது. சார், எனக்கு வந்து ஒரே ஒரு என்னோட அறிவுக்கு வந்து தோன்ற விஷயம் என்னென்னா, அதாவது வந்து உங்களோட ஆக்சுவல் ஃபினிஷர் அந்த நிதிஷ்குமார் ரெட்டி / ஹார்திக் பாண்டியா தான். அதுக்கு முன்னாடி வந்து கேஎல் ராகுலும் சரி அந்த நிதிஷ்குமார் ரெட்டியும் சரி மேட்சை நீங்கள் முடிச்சிடணும். இஃப் சப்போஸ் அந்த லாஸ்ட் 10 ரன் 15 ரன் 20 ரன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு குரூஷியல் மேட்ச் போச்சுன்னா, ஒரு பவுலர் வர்றதுக்கு பதில் எனக்கு இன்னொரு ஒரு ஆல்ரவுண்டர் வந்துச்சுன்னா அந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சு சொல்கிறேன் சார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பட் அகைன் மேபி நம்ம அடுத்த 2 மேட்சஸில் பார்க்கலாம். பட் நோபடி ஹேஸ் ஐடியா. லைக் மேபி தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு முக்கியமாக நம்ம அதான் பிக்கஸ்ட் பாசிட்டிவ் இன் திஸ் மேட்ச் நம்ம பார்த்தோம்னா, குர்னூருக்கு அடுத்து நான் பார்க்குறது வந்து நம்ம கில்லோட இன்னிங்ஸ். அந்த கேட்ச் சார்
ஐயோ அப்பா செம்ம கேட்ச் அது. அவரே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பிளைண்டர் எல்லாம் பிடிச்சது இல்லை, நான் பிடிச்சேன். நான் கூட உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் பாத்தீங்களா, 21வது ஓவர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லிப் வச்சது ஒரு கேப்டன்சியோட ஒரு இது. மெச்சூரிட்டி. அதுக்கப்புறம் அவரே வந்து அது ஒரு பிளைண்டர் கேட்ச் பிடிச்சி வந்து செம்மையானது. பட் அவரோட இன்னிங்ஸ் வந்து என்ன சொல்றது, அந்த சில ஷாட்ஸ்லாம் வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபீல் வந்து இருந்துச்சு. ஆனா ஆங்காங்கே வந்து ஒரு ஸ்கிராட்சி கேஸும் இருந்தது. அதை வந்து நிறைய பேர் மேட்ச் பார்க்கணும்னா நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பிகினிங்லேயே சரி, நடுவில் அந்த எண்டுக்கு முன்னாடியும் வந்து ஒரு ஸ்கிராட்சினஸ் இருக்கு. நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, அவர் வந்து அட்டாக்கிங் போய் இமீடியட்டா எனக்கு 4-6 வேணும்னா இட் கோஸ் ரியலி டூ ஹார்ட். அப்போ வந்து ஈஸ் அ டச் அண்ட் டைமிங் இல்லைங்களா, அது வந்து மிஸ் ஆச்சுன்னா வந்து அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அங்கதான் எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷானும் KL ராகுலோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் கொஞ்சம் ஷேக்கி ஆகிறப்போ வந்து அவங்க கண்டினியூஸா ரன்ஸ் எடுத்தனால நமக்கு ரன் ரேட் ப்ரெஷர் எங்கேயுமே வரல. பட் கில்லோட இன்னிங்ஸ் வந்து கேப்டன் இன்னிங்ஸ். பட் அந்த ஒரு சின்ன ஏரியால இம்ப்ரூவ் ஆனார்னா he will go a long way. ஆனால் ஐ திங்க் நான் வந்து ஒரு ஆப்போசிட் ஆங்கிளில் யோசிக்கிறேன். ஐ திங்க் அவர் வந்து ஓடிஐ டீமில் வந்து ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஓப்பன், அதில் வந்து நோ கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு ஓப்பனர் அந்த மாதிரி ஒரு ஆக்சலரேட்டும் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸும் வந்து அவர் வளர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இஸ் இட் லைக் டூ மச் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ ஓப்பனர்? இல்ல நீங்க அந்த மாதிரி ரோல் எடுத்துக்கிடல அப்படின்னு சொன்னா then you need to come up with like probably 150-160 ஸ்ட்ரைக் ரேட் in the first 10 overs. அவர் அந்த மாதிரி பிளேயரும் கிடையாது இல்லைங்களா. ஸோ ஹீ இஸ் நோன் ஃபார் லாங் இன்னிங்ஸ். ஸோ நீங்கள் லாங் இன்னிங்ஸ் போகிறப்ப ஆக்சலரேஷன் டீசலரேஷன் அதுதானே நமக்கு வந்து இன்னிங்ஸை வந்து பேஸ் பண்ணுறதுக்கு. அகைன் ஒன் டேல நான் மெயினாக சொல்கிறேன், ஏன்னா 50 ஓவர்ஸு, அதனால அது தேவை. ஐ திங்க் ஹீ வில் லேர்ன். அவருக்கு இன்னும் டைம் இருக்குங்கிறதா என்னோட பாயிண்ட்டு. அவர் எவ்வளவோ சூப்பராக இன்னிங்ஸ் பிளே பண்ணாலும் நம்ம ப்ரீவியூ வீடியோவில் பேசின மாதிரி ஸ்ரேயஸ் வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைச்சிட்டு இருந்தது. ஐ திங்க் எனக்கு என்னமோ இன்னைக்கு அவர் வர்றப்பே வந்து இந்த மேட்ச்ல எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. நம்ம அதாவது ஒரு மாதிரி அக்ரெசிவ் ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம ஐபிஎல்ல பார்த்த ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல. ஐ டோன்ட் நோ வை. பட் அவர் வந்து நம்ம என்ன சொல்றது, அந்த ஷார்ட் பால் அந்த இதெல்லாம் மைண்ட்ல இருந்து கிளியர் பண்ணி ஃப்ரீயா விளையாண்டா நமக்கு இன்னும் நல்லா இருக்கும். நான் எனக்குமே வந்து ஓவராலாக பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்ரேயஸ் ஐயரும் ஒரு 30-40 அடிச்சிருந்தாருன்னா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேக்கேஜாக இருந்திருக்கும் இந்த விக்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து யோசித்தேன். பட் ஆனால் வந்து லைக் நெவர்தலெஸ் இந்தியா வான் த மேட்ச். பட் மேபி இன்னும் 2 மேட்ச்சில் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஸ்ரேயஸ் ஐயரோட பர்சனல் கான்ஃபிடென்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு நாக் அடிக்கணும்னு. இது ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பேசலை, பட் ஆனால் எனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்குது. KL ராகுல் அவரோட அந்த ஒரு கிளாஸ் அண்ட் ஒரு மாஸான ஒரு ஃபினிஷ், அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து ரன்ஸ் என்னமோ கம்மியாக தான் அடிச்சிருந்தாரு, பட் த வே ஹி ஸ்கோர்ட் இஸ் ரன்ஸ், அதை பற்றி கண்டிப்பாக பேசணும். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வேர்டு தான் எனக்கு வந்து இம்மிடியேட்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகேங்களா, ஏன்னா லைட்டாக ட்ரிக்கியான சுச்சுவேஷன், அதாவது இந்தியா ப்ரெஷரில் இருந்துச்சு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்நேரம் அவரோ இல்லை கில்ல அவுட் ஆகிருந்தா ப்ரெஷர் வந்திருக்கும். அவர் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு 2 ஓவர் வந்து நாங்கள் வந்து தட்டி விட்டு விளையாண்டுக்கிறோம், அதுக்கப்புறம் எப்படினாலும் எனக்கு ரன்ஸ் வந்துடும். அந்த மெச்சூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸு அலாங் வித் தட் லைக் அவர் அந்த 6 வந்து ஒரு பின்னாடி இப்படி கட்ட அடிப்பார் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் எலிகன்ஸ். எல்லா வேர்ட்ஸும் நான் யூஸ் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட கரெக்டாக. எக்ஸ்பீரியன்ஸ், எலிகன்ஸ், டெம்பரமெண்ட். ஆமாம். ஸோ ஐ திங்க் ஆல் இன் ஆல் வந்து ஒரு பிக் ஃபைண்டிங். நம்ம திரும்ப அவர்கிட்ட கேட்கறது என்னன்னா, நீங்க ஏன் இன்னும் இந்த லெவல்ல இருக்கீங்க, லெவல்ல போலங்கிறது அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. பட் ஹி ஹஸ் எவ்ரிதிங். அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்றது வந்து, அதாவது ஒரு 6th ஸ்லாட் வந்தாருன்னு நினைக்கிறேன் கரெக்டா. ரொம்ப ட்ரிக்கியான ஒரு பிளேஸ், அதை வந்து கரெக்டா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. கிளாஸி நாக். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் இந்தியா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வின் பண்ணிட்டாங்க. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள், தென் வில் wrap up this. இல்லை அதான், நமக்கு ஆப்கானிஸ்தான் கிட்ட இந்த வின் வந்து கம்ஃபர்டபுள் வின் மட்டும் பத்தாதுங்கிறது என்னோட வியூ. வி நீட் அ டாமினேட்டிங் வின். அதை வந்து அகைன் நம்ம சொன்ன அந்த 2-3 விஷயங்கள், வாஷிங்டன் சுந்தருக்கு கான்ஃபிடன்ஸு, ப்ளஸ் வந்து நமக்கு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கம்மிங் பேக் டு லைக் இஸ் ஆன் இஸ் ஓன், அதெல்லாம் வந்து வில் கிவ் த டாமினேட்டிங் வின் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ 2வது மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம வியூவர்ஸை வந்து பேசலாம். ஓகே, இந்த மேட்ச்சை நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? நாங்கள் முன்னாடியே கேட்ட மாதிரி வாஷிங்டன் சுந்தர் இந்த டீமில் எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until meet you next video, signing off, Vikram. Master, thank you.